ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிட்டு எல்லோரும் எதிர்பார்த்த மாரி மகா கந்த சஷ்டி விரதம் எங்கள் வீட்டில் எப்படி முருகருக்கு பூஜை பண்ணேன் நீ எப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நெய்வேத்தியத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ. இன்றைக்கி சம்பா ரவா தான் நெய்வேத்தியமாக முருகருக்கு கேசரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். வானல் அடுப்பில் வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதில் இந்த நெய்யிலே சம்பா ரவையை நல்லா வறுத்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுட்டேன். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு நல்லா கட்டி முட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கணும். அது நல்லா கொதிச்சு வர நேரத்தில் 2 கேசரி பொருள் போட்டுட்டேன். அதையும் கலர் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு கேசரி மாரியே சொல்லிட்டு அந்த கலரும் சேர்த்துட்டு நல்லா கட்டி முட்டி இல்லாமல் கண்டிப்பேன். இன்றைக்கி சர்க்கரை சேர்க்காமல் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை ஒரு கப்பு போட்டுட்டு நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா ஒரு மாதிரி தளர்னு வரக்குள்ளே கொஞ்சம் முந்திரி திராட்சை நம்ம வறுத்து வச்சோம் பாருங்கள், அதையும் சேர்த்துட்டு நல்லா சூப்பராக சம்பா ரவை கேசரி ரெடி ஆகிட்டு இது முருகருக்கு நெய்வேத்தியமாக பறிச்சிடலாம். நான் கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். நெய்வேத்தியம் ரெடி பண்ணி வச்சுட்டு கலசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு முருகர் எடுத்துன்னு வச்சுட்டு ஒரு மணப்படையில் வாயில் போட்டு 3 பொடி பச்சரிசி கையில் எடுத்து 3 பொடி போட்டு அழகாக பரப்பி விட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் அரிசியில் வச்சுட்டு அதுக்கு மேலே கலசம் சொம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். பித்தளை சொம்பு வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கினேன். இன்றைக்கி ஏலக்காய், லவங்கம், எலுமிச்சைப்பழம், மாசிக்காய் ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு ₹1 நாணயம்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் ஃபஸ்ட்டு மாசிக்காய் போட்டுட்டு அதில் ₹1 நாணயம் சேர்த்துக்கினேன். லவங்கம் போட்டுட்டு ஏலக்காய் போட்டுட்டு எலுமிச்சைப்பழம் போட்டுட்டு அதை சுற்றி ஒரு 5 மா இலை வச்சுக்கினேன். அதுக்கு மேலே நம்ம கலசத்துக்கு ஒரு தேங்காய் வைக்கணும். நான் இன்றைக்கி முருகருக்கு வைக்கிறதுனால தேங்காய்க்கு பட்டை போட்டுட்டு 3 பட்டை வச்சுட்டு அதில் நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு முருகரை இந்த கலசில் முருகா நீ நல்லபடியாக இந்த கலசில் இதுங்கன்னு சொல்லிட்டு வேணின்னு வச்சிட்டேன். அபிஷேகம் இன்றைக்கி 3 அபிஷேகம் தான் பண்ணலான்னு இந்த முருகருக்கு. பால், தயிர், தினூறு. மொதல் அபிஷேகம் பாலால் அபிஷேகம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முருகரை நம்ம வேண்டுதலை வச்சுக்கின்னு நம்ம வேண்டுற மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கின்னு முருகருக்கு பாலால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு வத்தி காமிச்சிட்டு தீபாராதனை காமிச்சிட்டு திரும்பி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு திரும்பி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வத்தி காமிச்சிட்டு தீபாராதனை காமிச்சிட்டு நெய் தீபாராதனை காமிச்சிட்டு பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு ரெண்டாவது நம்ம தயிர் ரெண்டாவது அபிஷேகம் பண்ணுறோம்ல அதுக்கு தயிரை முருகருக்கு அழகாக அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுலேயும் முருகருக்கு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுட்டு பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு வத்தி காமிச்சிட்டு திரும்பி ஆற்றி காமிச்சிக்கணும். காமிச்சிட்டு திரும்பி நம்ம தண்ணி ஊற்றி தான் அபிஷேகம் பண்ணோம். அப்படியே நம்ம 3வது அபிஷேகம்லாம் பண்ணக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டு திரும்பி அழகாக முருகரை வேண்டுக்கணும். அப்படியே தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு வத்தி காமிச்சிட்டு திரும்பி ஆற்றி காமிச்சிட்டு தினூறு நான் தினூரை கரைச்சி ஊற்றாமல் அப்படியே தூள் தினூறாகவே போட்டுங்கன்னா முருகருக்கு அழகாக தினூரை போட்டுட்டு திரும்பி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு வத்தி காமிச்சிட்டு திரும்பி ஆற்றி காமிச்சிட்டு முருகருக்கு நல்லபடியாக அபிஷேகம் முடிச்சிட்டேன். 3 அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகரை அழகாக திரும்பி தண்ணியால் நல்லா கழுவிட்டு முருகரை அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக பூவால் வச்சு பச்சரிசி நடுவில் வச்சுட்டு அது முருகரை அழகாக வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன். 6 விளக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. சஷ்டி கோலம் போட்டுட்டு அதுக்கு நடுவில் முருகரை வச்சுட்டு அதுக்கு சுற்றி அழகாக 6 விளக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். முருகருக்கு ரோஸ் வச்சுட்டு வேல் கிணத்துலேயே புதுசாக பச்சரிசி வச்சு அது நடுப்பி ரோஸ் வச்சுட்டு கலசத்துக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு 6 விளக்கும் ஏற்றிட்டு வத்தியை காமிக்கலாம்னு சொல்லிட்டு வத்தியும் காமிச்சிட்டு சாம்பிராணி தூவெல்லாம் காமிச்சிட்டு முருகருக்கு நம்ம என்ன வேண்டுதல் வச்சுக்கிறோமோ சொல்லிட்டு முருகரை நல்லபடியாக இந்த 7 நாள் மகா கந்த சஷ்டி விரதத்தை நல்லபடியாக எந்த தடங்களும் இல்லாமல் நடக்கணும்னு சொல்லிட்டு விநாயகரை வேண்டிக்கின்னு குலதெய்வத்தை வேண்டிக்கின்னு முருகரையும் நல்லா வேண்டிக்கின்னு வத்திலாம் காமிச்சிட்டு முருகருக்கு ஆற்றையும் காமிச்சிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நான் 48 நாள் வீடியோ போட்டுன்னுக்கிறேன். நேற்று 40ஆம் நாள் மகா கந்த சஷ்டி அன்றைக்கி 40ஆம் நாள் முருகருக்கும் அதையும் வேண்டிக்கின்னு 48 நாள் நல்லபடியாக நடக்கணும் தடங்கள் நிற்காம முருகரை வேண்டிக்கின்னு அழகாக அந்த பூஜையும் முடிச்சுட்டு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். முருகர் கோயிலில் போயிட்டு
6 விளக்கு வந்து முருகர் கோயிலில் ஏற்றிட்டு முருகர் கோயிலில் வந்து இன்றைக்கி வந்து எகையும் வளர்த்தி முருகர் வேலை வந்து பூஜை பண்ணுவாங்க. வேலை பூஜை பண்ணிவிட்டு முருகர்கிட்ட வச்சுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு முருகர் வந்து அங்காளம்மா கோயிலேருந்து முருகர் அழைச்சின்னு வருவாங்க. எங்கள் ஊரில் மகா கந்த சஷ்டி நடந்தனால அந்த வேலை வந்து கோயிலில் பூஜை பண்ணி வச்சுருவாங்க முருகர்கிட்ட. அது கோயிலேருந்து கோயில் சுற்றி வந்து அந்த கலச தண்ணியும் முருகரையும் வந்து கோயில் அழகாக சுற்றின்னு வந்தாங்க. சுற்றிட்டு வந்து முருகருக்கு வந்து அந்த கலச தண்ணியால் அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகரையும் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருவாங்க. வேலையும் வந்து முருகர்கிட்ட வச்சுட்டு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு சூப்பராக முருகருக்கு வந்து பூஜை பண்ணாங்க. நம்ம வந்து மொதல் நாள் வந்து மகா கந்த சஷ்டி வந்து கோயிலில் போய் பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. முதல் நாள் வந்து முருகருக்கு சூப்பராக பூஜை பண்ணியிருந்தாங்க. முருகருக்கெல்லாம் படைச்சிட்டு கோயிலில் வந்து திரும்பி வந்து முருகர் தேவசேனான்னா வள்ளி அம்மையை வந்து பல்லாக்கில் வச்சுன்னு கோயிலில் வந்து கோயிலில் வந்து அழகாக சுற்றின்னு வருவாங்க. அதையும் நாங்கள் பார்த்தோம். சூப்பராக இருந்தது. நான் வந்து டெய்லியுமே கோயிலுக்கு போவேன். அந்த 7 நாளுக்கும் கோயிலுக்கு போய்ட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து காலைல மட்டும் சாப்பிட மாட்டேன். ஒரு வேளை மட்டும் விரதம் வாங்குறேன். மத்தியானமும் நைட்டும் சாப்பிட்ருவேன். போன டைம் வந்து 2 வேளையுமே சாப்பிடாம வந்து நைட்டு சாயங்காலம் படிச்சுட்டு தான் முருகருக்கு விரதம் இருக்குவேன். இந்த டைம் வந்து நான் ஒரு வேளை மட்டும் காலைல மட்டும் சாப்பிடாம இருந்து மத்தியானமும் வந்து நான் சாப்பிட்ருவேன். நைட்டுக்கும் சாப்பிட்டுக்குவேன். நைட்டு நான் வந்து சாயங்காலம் தான் முருகருக்கு வந்து விளக்கு போட்டு பூஜை பண்ணுவேன் முருகருக்கு. நீங்கள் எப்படி விரதம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நாளைக்கு பார்க்கலாம் வீடியோவில்.